இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக வருகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தர வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு நாளிலும் இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம், நான் புதிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி. அந்த காரியங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவை இப்பொழுதே இந்த நாட்களில் அந்த காரியங்கள் தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? ஆண்டவர் கேட்கிறார். ஏனென்றால் நான் வனாந்தர வழியிலே அவாந்தர வழியிலே மாறுகளை உண்டாக்குவேன். அருமை பிள்ளைகளே, வனாந்தரத்திலே ஆறுகள் உண்டாவதென்றால் ரொம்ப ஒரு கடினமான காரியமாக இந்த நாட்களிலே இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஏனென்றால் வனாந்தரம் டெசர்ட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே தண்ணீரே காணாதபடி ஆண்டுகள் வருஷக்கணக்காக இந்த நாட்களில் அப்படியே இந்த நிலம் காய்ந்து தண்ணித்தன்மையே இந்த நாட்களில் இல்லாத விதமாக அது மணலை போல் இந்த நாட்களில் வனாந்தரங்கள் இந்த நாட்களிலே அங்கே நிலம் அப்படியாக வருகிறதை பார்க்கிறோம். ஒரு மண்ணோடு ஒரு மண் சேராதபடி இந்த நாட்களிலே அப்படியாக வனாந்தரம் தோன்றுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே தண்ணீர்கள் உருவாகும் என்றால் அது சாத்தியக்கூறே இந்த நாட்களிலே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, வனாந்தரத்திலே தண்ணீர்கள் வருவதாயிருந்தால் கிட்டத்தட்ட அநேக அடி தாளம் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே துறவுகளை தோண்டுகிற வழியிலே தான் தண்ணீர்களை காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அன்பு பிள்ளைகளே, இல்லாததை இருக்கிறதாக உருவாக்குகிறவர் தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலே தான் ஆண்டவர் இந்த இடத்திலே தைரியமாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன் என்றால், அதாவது எந்த இடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த காரியம் நடக்காது என்று எதிர்பார்க்கிறோமோ, ஆனாலும் கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்கச் செய்து தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களில் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். குடும்பம், பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாக இருந்தாலும் சரி, வேலை காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களிலே டாக்டர்களால் இந்த நாட்களில் நீங்கள் கைவிடப்பட்டு வீட்டிலே இந்த நாட்களில் இருந்து எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று அழுது கொண்டு இந்த நாட்களில் இருக்கலாம். பொல்லாத கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த நோய்க்கு மருந்துகள் கூட இல்லாதபடி இந்த நாட்களிலே அவர்கள் நீங்கள் வீட்டை போகலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த நாட்களில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நான் இந்த நாட்களிலே உன்னுடைய வாழ்க்கையிலே ஆறுகளை உண்டாக்குவேன். ஆறுகள் என்றால் ஒரு செழிப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களில் ஆறுகள் செல்லுகிற இடமெல்லாம் அங்கே ஒரு செழிப்பை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே, உன்னுடைய சந்ததிக்குள்ளே, உன்னுடைய சந்தானத்துக்குள்ளே இந்த நாட்களிலே தேவன் ஒரு செழிப்பை இந்த நாட்களிலே கட்டிட வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய இருக்கிற, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே செய்ய இருக்கிற அந்த புதிய காரியத்தை இந்த நாட்களிலே நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். பிள்ளைகளுக்குள்ளே ஒரு அற்புதங்களை செய்வார். குடும்பத்துக்குள்ளே அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிற வேளையிலே தேவனுடைய மகிமையை நாங்கள் காண்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பெருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அந்த புதிய காரியங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவராலே உண்டாகும் வரை காத்திருங்கள். புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய பாதையை தேவன் காண்பிப்பார். குடும்பத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் உண்டாகும் என்று
இந்த வாக்குத்தத்தத்தின் உண்டாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே